பக்தன் ஒருவன் குருவிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குருவை தொழ வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி கடல்கள் கடந்து மலைகள் கடந்து அவன் வெகு தூர பயணம் செய்து குருவை பார்க்க செல்கின்றான். குருவை பார்க்க செல்கின்ற பொழுது தன்னுடைய 2 கைகள் நிறைய மலரை எடுத்து செல்கின்றான். குருவை பார்த்து, குருவே, பல தொலைவு கடந்து வந்திருக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறேன், எனக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு சீடனை பார்த்து சொல்கின்றார், கீழே போடு என்றார். இவ்வளவு தூரம் கடல்கள் மலைகள் கடந்து வந்திருக்கிறோமே, குருவை பார்க்க ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றோம், கீழே போடு என்கிறாரே என்று சொல்லி சற்று யோசித்தவன், குருவிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இடது கையால் நாம் ஏந்துவது முறையல்ல என்று சொல்லி தனது 2 கைகளில் இருந்த மலர்களிலே இடது கையில் இருக்கின்ற மலர்களை போட்டுவிட்டு வலது கையில் இருக்கின்ற மலர்களோடு மீண்டுமாக, குருவே, உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றார். அமைதி காத்த குரு மீண்டுமாக சீடனை பார்த்து கீழே போடு என்கின்றார். சற்று கோபம் வருகிறது. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், கீழே போடு என்றால் இடது கையில் இருக்கின்ற மலர்களை போட்டுவிட்டேன், மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்கின்றேன், கீழே போடு என்கிறாரே என்று சொல்லி கோபத்திலே அவன் வலது கையில் இருந்த மலர்களையும் கீழே போட்டு விட்டான். மீண்டுமாக, குருவே, உடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் பல தொலைவு நான் கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு மீண்டும் சீடனை பார்த்து கீழே போடு என்கின்றார். இப்பொழுது சீடனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. இவ்வளவு தூரம் கடல் கடந்து வந்திருக்கிறேன், மலை கடந்து வந்திருக்கிறேன், கீழே போடு என்றீர்கள், இடது கையில் இருக்கின்ற மலர்களை போட்டு விட்டேன், மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்றேன், வலது கையில் இருக்கின்ற மலர்களை நான் போட்டுவிட்டேன், இப்பொழுது என்னிடம் எந்த மலர்களும் இல்லையே, எதை நான் கீழே போட வேண்டும் என்று சீடன் குருவை பார்த்து கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு சீடனை பார்த்து சொல்கின்றார், மலர்களை அல்ல மகனே, மலர்களை கொண்டு வந்தவனை, மலர்களை அல்ல மகனே, மலர்களை கொண்டு வந்தவனை கீழே போடு என்றேன் என்று குரு சொன்னார். உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. உன்னுடைய எண்ணம் என்ன? நீ இவ்வளவு தூரம் கடல் கடந்து மலை கடந்து வந்திருக்கிறாய், உன்னுடைய எண்ணம் உயரியது. என்ன எண்ணம்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குருவை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குரு தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இருக்கிறது உன்னிடம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக உன்னிடம் இருப்பது நான், தான் என்ற அகங்காரம், ஆணவம், கர்வம், ஈகோ. இதுதான் உனக்கு தடையாக இருந்து குருவிடமிருந்து உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. ஆகவே மலர்களை நான் கீழே போட சொல்லவில்லை, மலர்களை கொண்டு வந்த உன்னை, உன்னிடம் இருக்கின்ற நான், தான் என்ற அகந்தையை, ஆணவத்தை, கர்வத்தை கீழே போடு என்றேன் என்று குரு சீடனுக்கு விளக்கம் அளித்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களை, 13 வாரம் நவநாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார் வழியாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஜெபித்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் அபரிமிதமாக பெற்றுத் தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உச்சி வெயிலானது மண்டையை பிளக்கின்ற இந்த நேரத்திலும் கூட பல்வேறு இடங்களிலிருந்து நாம் பயணம் செய்து திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். அந்தோணியார் வழியாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணம் உயரியது. ஆண்டவரிடம் ஜெபித்தால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற உயரிய எண்ணத்தோடு வந்திருக்கின்றோம். நம் கடவுள் வாழ்கின்றவர்களின் கடவுள், இறந்தவர்களின் கடவுள் அல்ல. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் 54 வசனத்திலே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி சாவுக்கு சாவு மணி அடித்து வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர், நமக்கு வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவர், நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவிமடுக்கின்றவராக இருக்கின்றார்.
இருக்கின்றவர் நாமே என்று தன்னுடைய பெயரை மோயிசனுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வெளிப்படுத்தியவர் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இதோ உலக முடிவு வரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம் கடவுள் நம்மோடு பயணிக்கின்றவராக, நம்மோடு இருக்கின்றவராக, நம்முடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கின்றவராக, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கின்றார்? நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக, நாம் அவரை கூவி அழைக்கின்ற பொழுது நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆக இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் உண்மைதான். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மிடம் தடையாக இருப்பது நம்மிடம் இருக்கின்ற நான் தான் என்ற அகந்தை, ஆணவம், இருமாப்பு, கர்வம் இவை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்மிடம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கோடி அற்புதர் புனித அந்தோணியார் எளிமையானவர், பணிவுள்ளவர் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தோணியார் மிகவும் படித்தவர். அவர் அகுஸ்தினார் சபையிலே, பிரான்சிஸ் அசிசியாரால் தொடங்கப்பட்ட பிரான்சிஸ்கன் சபையிலே சேருவதற்கு முன் அவர் ஏற்கனவே அகுஸ்தினார் சபையில் நன்கு படித்தவராக, கற்று தேர்ந்தவராக, அவர் பேராசிரியராக, நிறைய அறிவு படைத்தவராக இருந்தார். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தால் உந்தப்பட்டவராக வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை சமையலறையில் பணி பார்க்க வேண்டும். எந்த கர்வமும் இல்லை, ஆணவமும் இல்லை, ஈகோவும் இல்லை. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை சமையலறையில் எளிமையான பணியை, ஏழ்மையான பணியை பணிவன்புள்ள உள்ளத்தோடு எளிமையான நேர்த்தியான முறையிலே அவர் செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை சரிதையிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி அந்தோணியாருக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்ற நாம், அந்தோணியார் வழியாக ஜெபிக்கின்ற நாம், அந்தோணியாருடைய மனநிலையும் கொண்ட பிள்ளைகளாக, பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற செயலாக இருக்கு. அவர் பணிவுள்ள புனிதராக இருந்தார் என்றால், அவர் எளிமையான புனிதராக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார் என்றால், அவருடைய பக்தர்களாக, அவருடைய பிள்ளைகளாக திருத்தலம் நோக்கி வந்திருக்கின்ற நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பணிவுள்ளவர்களாக, எளிமையானவர்களாக இருக்க சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகின்றோம். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் ஃப்ளெக்ஸ் தான். அந்த ஃப்ளெக்ஸில் என்னுடைய முகம் பெருசாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். நம்மை நாம் முதன்மைப்படுத்த ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்தோணியார், அவருடைய குரு புனித பிரான்சிஸ் அசிசியார் இவர்களெல்லாம் தங்களை முதன்மைப்படுத்தவில்லை, மாறாக ஆண்டவரை முதன்மைப்படுத்தினார்கள். ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவருக்காக தங்களை பணிவுள்ளவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக, எளிமையானவர்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதுதான் மிகையாகாது. இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே பல ஆண்டுகள் பணி செய்த பிறகு அவர் நன்கு கற்று தேர்ந்தவர் என்பது பிறகுதான் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு தெரிய வருகிறது. அதன் பிறகு நீர் மாணவர்களுக்கு கற்பிக்கலாம், ஆனால் உன்னுடைய கற்பனை, உன்னுடைய போதித்தலிலே ஆன்மீகம் ஒருபோதும் தடை செய்யப்படலாகாது. ஆன்மீகத்தை நீ தேர்ந்து கொள், ஆன்மீகத்தின் வழியாக நீர் கற்பிக்கலாம் என்று சொல்லி உத்தரவு கொடுக்கின்றார். அந்த உத்தரவு பெற்ற பிறகுதான் அவர் கற்றுத் தேர்ந்ததை தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் கற்பித்தார் என்று அந்தோணியாருடைய வாழ்க்கை சரிதலை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு எளிமை, அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு பணிவு, அவ்வளவு தாழ்ச்சி நிறைந்தவராக அந்தோணியார் இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இந்த தாழ்ச்சியும் பணிவும் அவருக்கு எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6-8 முடியுள்ள வசனங்களில் பார்க்கிறோம். கடவுள் தன்மையில் விளங்கியவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கின்ற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கடவுள் நிறையில் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருக்கின்ற நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். மேலே இருக்கின்றவர் கீழே இறங்கி வருகின்றார். எளிமையின் வடிவை ஏற்கின்றார். தாழ்ச்சியின் சின்னமாக இருக்கின்றார். அவர் பணிவுள்ள கடவுளாக தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம்
7வது வசனத்தை 2ஆம் அதிகாரம் 51 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரோடு நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு பெற்றோருக்கு பணிவுள்ள ஒரு குழந்தையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று பணிவுள்ள எளிமையுள்ள அந்தோனியார் என்று கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பணிவுள்ளவர்களாக இருக்கின்றோமா? எளிமையானவர்களாக இருக்கின்றோமா? எல்லோரும் நம்மிடம் பேச முடிகிறதா? அல்லது நான் படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு பார்க்கின்றேனா? அல்லது நான் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆகவே நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவர்கள் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாகுபாடு மனநிலை நம்மிடம் இருக்கின்ற பொழுது அந்தோனியாருக்கு நாம் விழா எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லையே. அந்தோனியாருடைய மனநிலையை நாம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற திருவிழாவிற்கும் இந்த நவநாளிற்கும் அர்த்தம் இருக்கிறது. நாம் மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டுகளும் நிச்சயமாக கேட்கப்படும். எப்பொழுது அந்தோனியாருடைய மனநிலையை நாம் நமதாக்கிக் கொள்கின்ற பொழுது. செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே வல்லம் என்ற ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருந்தேன். முதல் திருவிழா, பங்கு திருவிழா, முதல் திருவிழா இறுதி நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுநன்மை திருவிழாவான ஏற்பாடு செய்திருந்தேன். வீதி தந்தையை அவர்களை அழைத்திருந்தேன். அவர்கள் வந்திருந்தார்கள். 8 மணிக்கு திருப்பலி, ஃபாதர் 7 மணிக்கெலாம் வந்துடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு 8 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றலாம் என்று இருந்தேன். 7 மணிக்கு வந்து விட்டார்கள். அதற்கு முன்னதாக ஒரு குடும்பத்தார், ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு கோபித்து கொண்டு தந்தை வீட்டில் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள். ஃபாதர், என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் புதுநன்மை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நிச்சயமாக புதுநன்மை கொடுக்கிறேன், ஆனால் 3 காரியங்கள் நீ செய்ய வேண்டும். 1, நீ இப்பொழுது கல்யாணத்திற்கு முன்னால் இது உங்கள் வீடு, திருமணம் முடித்த பிறகு இது உன்னுடைய தாய் வீடு, உன்னுடைய கெஸ்ட் வீடு தான், உன்னுடைய வீடு, உன்னுடைய கணவர் இருக்கின்ற வீடு தான். ஆகவே 3 காரியங்கள் செய்ய வேண்டும். 1, திருமுழுக்கு சான்றிதழ் உன்னுடைய பிள்ளையுடைய எந்த இடத்தில் உன் பிள்ளை திருமுழுக்கு பெற்றதோ அந்த இடத்திலிருந்து வர வேண்டும். 2வது, உன்னுடைய பங்கு தந்தையிடம் கடிதம் வேண்டும். 3வது, உன்னுடைய கணவனுக்கு உரிய தகவல் கொடுத்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி உன்னுடைய பிள்ளைகள் மீது உரிமை இருக்கிறதோ அதே போல் உன்னுடைய கணவனுக்கும் உரிமை இருக்கிறது. ஆகவே உன்னுடைய கணவனுக்கு உரித்த தகவலை கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அடிக்கடி பார்க்கின்ற பொழுது இந்த 3 காரியங்களையும் செய்து விட்டாய் என்றேன். 2 காரியங்கள் செய்தாயிற்று. திருமண ஞானசான சர்டிஃபிகேட் வந்தாச்சு, பங்குசாமியோட கடிதம் வந்தாச்சு. 3வது காரியம் நடக்கலை. கேட்டதுக்கு சொல்லிட்டேன் ஃபாதர். புதுநன்மை பூசை 8 மணிக்கு, 7 மணிக்கு ஃபாதர் வந்துட்டாரு, சாப்பிட்டுட்றாங்க. 7 மணிக்கு பிள்ளைகளுடைய தந்தை, அவருடைய தாத்தா பாட்டி 5 பேர் வராங்க. வந்து கேள்வி கேட்டார், ஃபாதர் நீங்கள் பங்கு தந்தை, பிள்ளைகளுடைய அப்பா நான், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி என் பிள்ளைகளுக்கு புது நன்மை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறது சரியா தப்பா? சரி. உடனே அவங்க மனைவிக்கு ஃபோன் அடித்து அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, நீங்கள் சொல்லவே இல்லையாமல சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து ஆள் வந்துட்டாங்க. பெரிய சண்டை போயிட்டுருக்கு, வாக்குவாதம் நடந்துகிட்டு விஜிஃபா சொல்கிறாரு, நீங்கள் பங்கு தந்தை, நீங்கள் எது சொன்னாலும் சரி, புது நன்மை கொடுக்க சொன்னால் கொடுக்குறேன், கொடுக்க முடியும், வேண்டாம்னா கொடுக்கல, தீர்த்து வைக்க வேண்டும். 8 மணிக்கு பூசை 9 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் மக்கள் அனைவரும் காத்துட்டு இருந்தாங்க. சண்டை போயிட்டுருக்கு, 2 மணி நேரம் சண்டை போயிட்டுருக்கு. கடைசியில் மனைவிக்கிட்ட கேட்குறேன், உன் பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுக்கணுமா? கொடுக்கணும் ஃபாதர். கணவன்கிட்ட கேட்குறேன், உன் பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது ஃபாதர். என்ன செய்கிறது? மனைவிட்ட சொன்னேன், சரிவா உன் பிள்ளைகளுக்கு புது நன்மை கொடுக்கணுமில்ல, பிள்ளைங்கள்லாம் ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை உங்கள் வீட்டுக்கார்ட்ட சாரின்னு கேளுமா, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் செய்துட்டேன், நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சாரின்னு கேளுங்க. எனக்கு சாரி கேட்குறதுக்கு மனசு வரல ஃபாதர். எனக்கு மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறதுக்கு என்னுடைய மனசில் இடம் இல்லை ஃபாதர். 13-14 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் புதுநன்மை பெறுகின்ற அளவுக்கு வளர்த்தெடுத்து தான் திருமணம் முடித்த, தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளையுடைய தந்தையிடம் சாரின்னு கேட்கறது எனக்கு மனசு வரல. ஏன்? ஈகோ, கர்வம், அகங்காரம், ஆணவம் இறங்கி வர முடியல, மன்னிப்பு கேட்க முடியல, விட்டு கொடுக்க முடியல. ஆனால் நாம் அந்தோனியாருக்கு விழா எடுக்கின்றோம். பணிவுள்ளவர், தாழ்மையுள்ளவர், எளிமையானவர் என்று விழா எடுக்கின்றோம். அந்த அந்தோனியாரிடம் விளங்கிய அந்த பண்புகள் எல்லாம் நாம் 13 வாரங்களிலெல்லாம் தியானிக்கின்ற இந்த அந்தோனியாரிடம் விளங்கிய பண்புகள் அனைத்தும் நம்மிடம் இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அபரிவிதமாக நமக்கு கொட்டுவார். நம்மிடம் இருக்கின்ற இந்த அகங்காரம், ஆணவம் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேர்வதற்கு, நம்முடைய குடும்பங்களை வந்து சேர்வதற்கு தடையாக உள்ள காரணிகளாக இருக்கிறது. இந்த தடையாக இருக்கின்ற இந்த காரணிகளை நாம் எடுத்தெறிகின்ற பொழுது நிச்சயமாக கோடி அற்புதம் நமக்காக பரிந்து பேசி ஜெபிப்பார்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்தோனியார் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் வந்து சேரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம், சுமைகளால் சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் நம்மை வந்து சேரும். எப்பொழுது நாம் பணி உள்ளவர்களாக எளிமையானவர்களாக அந்தோனியாரை போன்று மாறுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் நம்மை வந்து சேரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அந்தோனியாரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசி செபித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்மை பணி உள்ளவர்களாக எளிமையானவர்களாக அந்தோனியாரை போன்று மாற்றிக்கொள்ள வேண்டி வரவேண்டி செபிப்போம். ஆமேன்.